வணக்கம். கற்க கசடர சேனலுக்காக உங்களுடன் எஸ் சூரியநாராயணன், எம்எஸ்சி எம்ஃபில். ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 எபிசோட் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று கம்யூனிகேஷன் பற்றி இன்னொன்று பேசிக் இங்கிலீஷ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பற்றி 2 டாபிக் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ 3வது டாப்பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா த வேர்ல்ட் ஆஃப் வேர்ட். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய குவாலிட்டி, அது எப்படி நம்ம எந்த லெவல்ல நம்ம ஹை லெவல்ல நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த எபிசோட்ல பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல வேர்டுன்னா என்ன? வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஃபியூ ஆல்பபெட்ஸ் நம்ம மீனிங்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண செய்யக்கூடியதுக்கு தான் வேர்டு அப்படின்னு பேர். An accurate arrangement of few alphabets that conveys a meaning is called a word. A word is defined as a single distinct meaning, element of speech or writing used with others to form a sentence, typically shown with a space on either side whether it is written or printed. இப்போ நம்ம இந்த வேர்டுடைய பேராமீட்டர், அந்த 4 பேராமீட்டர் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங் அப்படின்னா என்னன்னாக்கா தி ஆர்டர் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆர் தி ஆல்பபெட்ஸ் இன் த வேர்ட் ஆர் a group எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பற்றி சொல்லக்கூடியது ஸ்பெல்லிங். ஸோ 99% மீனிங்ஃபுல்லாக இருந்தால்தான் அதுக்கு பேர் வேர்டு. அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஆர் த கேரக்டர்ஸ் மஸ்ட் பி a meaningful one, then only it will be considered as a word. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சவுண்ட். The pronunciation or the study related to phonetics of the language. ஒவ்வொரு மொழிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொனவுன்சியேஷன் அடிப்படையாக இருக்கும். ஒரு சொல்ல நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது அதுக்கு பார்த்தா சவுண்ட். அப்படின்னா கமிங் அப்படிங்கிறதுக்கும் கம் இன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 persons ஆர் தி 2 கேரக்டர். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா செமான்டிக்ஸ். செமான்டிக்ஸ் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா சொற்பொருள். அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் நமக்கு பொருள் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். The meaning of the word under the consideration including implied, idiomatic, psychological or technical. இந்த 4மே இருக்கணும் அதுல. 4வது பார்த்தோம்னாக்கா சின்டேன். சின்டேன் அப்படின்னாக்கா குறிப்பிடப்பட்ட சொற்கள். The elements of the grammar associated with the word is known as the syntane. அப்படிங்க. இப்போ இந்த வேர்டு பார்த்தாங்க 16 டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னென்னங்கிறத சொல்லிடுறேன், then I will give the explanation. First one is synonyms and antonyms. ரெண்டாவது palindrome. மூணாவது homophones. நாலாவது homonyms. அஞ்சாவது heteronyms. ஆறாவது phonemes. ஏழாவது morphones. எட்டாவது hypernyms. ஒன்பதாவது anagram. பத்தாவது misnomer. 11வது confused words. 12வது prefix and suffix. 13வது misspelled word. 14வது rhyming word. 15 portmanteaus. 16 exclamation words. These are the 16 types of words. முதல்ல synonyms and antonyms அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். synonyms அப்படின்னாக்க meanings, antonyms அப்படின்னா opposites. The words which express the meaning and the opposite of the given word are known as the synonyms and antonyms. ரெண்டாவது பார்த்தோம்னா palindrome. palindrome என்ன அப்படின்னாக்க a group or
group of words that is the same when you read both from backward or forward. நீ முன்னாலிருந்து கடைசி வரைக்கும் அந்த வேர்டை படிச்சாலும் சரி, பின்னாடியிலிருந்து முன்னாடி வரைக்கும் படிச்சாலும் ஒரே அலைன்மெண்ட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் தான் இருக்கும். that is known as the palindrome. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லெவல், LEVEL, அதை ரிவர்ஸில் படித்தாலும் அதே ஸ்பெல்லிங் தான் வரும், மீனிங்கும் அதே தான். ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் மேடம், MADAM. மூணாவது எக்ஸாம்பிள் சிவிக், CIVIC. நாலாவது NOON, நூன். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து palindrome வேர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. மூணாவது ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, two or more words having the same pronunciation but different spellings and the meanings are called homonyms. Homophones. Two or more words having the same pronunciation but different spelling and meanings are called homophones. Example, SON, sun, SUN, sun. SON, sunna new, new ரெண்டு வேர்டு இருக்கு. NEW இருக்கு, KNEW, ரெண்டுக்கும் ஒரே இதுதான், பட் ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். அடுத்தது இன், IN அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, INN அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று வேற, பட் ப்ரொனன்சியேஷன் சேம். நாலாவது நோ, KNOW அப்படிங்கிறதும் ஒரு வேர்டு இருக்கு, NOங்கிறதும் ஒரு வேர்டு இருக்கு, நோ. அடுத்தது homonyms. When two words sound the same, spell the same but differs in their meaning. அதாவது ப்ரொனன்சியேஷனும் அதே தான், ஸ்பெல்லிங்கும் அதே தான், ஆனால் மீனிங் மட்டும் வேறையா இருந்ததுன்னா it is known as an homonym. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன், FINE, ஃபைன். அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, பெனால்ட்டினும் இருக்கு, ஓகேனும் இருக்கு, ரெண்டு மீனிங் இருக்கு. ஸோ பட் த ஸ்பெல்லிங் இஸ் சேம், ப்ரொனன்சியேஷன் இஸ் ஆல்சோ சேம். அதே மாதிரி போல், POLE, போல், POLE, போல், POLE, போல். 3 தடவை நான் சொல்லியிருக்கேன். எதுக்குனாக்கா, முதல் போல் POLEங்கிறது நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதுக்கு POLE போல்னாங்க உடன் ஸ்டிக், அதுக்கு கூட போல்னு சொல்லுவோம். மூணாவது ஆப்போசிட் சைட் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ஃபுட்பால்லையோ இல்லை கேம்ஸ்ல வந்து இந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், போல் அப்படி. அடுத்தது ஹெட்ரோனிம்ஸ் அப்படிங்கிறோம். These are the words that are spelled identically but have different meaning when pronounced different. Spelling வந்து அதே தான் இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மீனிங் டிஃபர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா LEAD, லெட் அப்படின்னு படிக்கிறோம், லீட் அப்படின்னு படிக்கிறோம். லெட் அப்படிங்கிறது LEAD, அது வந்து ஒரு மெட்டல். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெட்டுன்னு கூட இருக்கு. லீடுன்னு இருக்கு, LEAD, அது வந்து டு கண்டக்ட், அமைத்து செய்தல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் இஸ் சேம் பட் த ப்ரொனன்சியேஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அதே மாதிரி மைன்யூட், MINUTE, மைன்யூட்டுக்கும் அதே ஸ்பெல்லிங் தான், மினிட்டுக்கும் அதே ஸ்பெல்லிங் தான். மைன்யூட்னா என்ன, எ வெரி ஸ்மால் பார்ட்டிக்கல். மினிட் அப்படிங்கிறது டைமினுடைய ஒரு பகுதி, எ போர்ஷன் ஆஃப் டைம். அடுத்தது ஃபோனோமீன்ஸ், ஆறாவது PHONEMES. இது என்ன அப்படின்னாக்கா, எனி ஆஃப் தி perpetually units of sound specified in a language but differentiates one word from another word. பார்த்தோன்னாக்கா ஒரு ஆல்ஃபபெட்டோ ரெண்டு ஆல்ஃபபெட்டோ சேமாக இருக்கும்,
கடைசியாவோ ஒன்றோ ரெண்டோ டிஃப்ரெண்ட் வரும், மீனிங்ஸும் டிஃப்ரெண்ட்டில் வரும் உங்களுக்கு. பேட், பேட் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி பேடுன்னு இருக்கு, பேட்டுன்னு இருக்கு. கடைசி ஆல்ஃபபெட் மட்டும் மாறும். தே ஆர் டிஸ்டிங்விஷ்டு பை ஸ்பெசிஃபிக் ஃபோனோமீஸ். அடுத்த ஏழாவது மார்ஃபீம்ஸ், MORPHEMES. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, a morpheme is the smallest meaningful unit of a language. It is not identical to a word. A microphone may or may not stand alone, but the word is free standing. அதாவது எப்படி என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறோம். ஒரு பெரிய வேர்ட்லேருந்து ஒரு சின்ன வேர்டு வந்து எடுக்கிறோம். அந்த வேர்டு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். தே ஆர் நோன் as தி மார்ஃபிம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபியர்லெஸ் அப்படின்னு இருக்கு. அதை ஃபியர்னு பிரிக்கலாம், லெஸ்ஸுன்னு பிரிக்கலாம். ஸோ ஃபியர் அப்படிங்கிறது ரூட் வேர்டு, லெஸ் அப்படிங்கிறது சஃபிக்ஸு. அதே மாதிரி இல்லீகல் அப்படிங்கிற வேர்டு இருக்குது, அதில் லீகல் அப்படிங்கிற ரூட் வேர்டு, ஐஎல் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கு வந்து சில மாற்றங்கள் செய்து நம்ம வந்து ஒரு புது வேர்டு வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அடுத்தது ஹைப்பர் நேம்ஸ், HYPERNYMS. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஹைப்பர் நேம் இஸ் a word with broad meaning constituting a category into which words with more specific meaning falls. பொதுப்படையான அர்த்தத்தை குறிக்கும் ஒரு சொல், அதுக்கு தான் வந்து நம்ம ஹைப்பர் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரிமேட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த ப்ரிமேட் அப்படிங்கிற வேர்டு பார்த்தோன்னாக்கா, இட் இஸ் அன் சென்சுவல் அனிமல்ஸாக இருக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரிமேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஜெம் ஸ்டோன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பொதுவாக எல்லா வேல்யூபிள் ஸ்டோனுக்கும் we use the term gem stone. அதுக்கு வந்து ஹைப்பர் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹைப்போனிம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. ஹியூமன்ஸ், சிம்பான்சி, டைமண்ட், எமரால்டு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுக்கு they are known as the hyponyms. அடுத்தது பார்த்தோன்னா அனகிராம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். An anagram is a word or a phrase made by using the letters of another word or a phrase in a different order. ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கை ரீஅரேஞ்ச் பண்ணி வேற ஒரு புது வேர்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த கிரியேட் பண்ணுற வேர்டு வந்து அந்த ஒரிஜினல் வேர்டுக்கு மீனிங்ஃபுல்லாக தான் 99% இருக்கும், இல்லை அதுக்கு ரிலேட்டடாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஏஞ்சல், ANGEL. அதே ஆல்ஃபபெட்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி க்ளீன் அப்படின்னு சொல்லி நம்ம வேர்டை வந்து காயின் பண்ணுறோம், GLEAN. அதே மாதிரி டார்மிட்டரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி டர்ட்டி ரூம் அப்படின்னு சொல்ல. இதுக்கு மீனிங் தான் 99% மீனிங்ஃபுல்லாக இருந்தால் தான் இட் இஸ் நோன் அஸ் அ வேர்ட். ஏற்கனவே இந்த எபிசோடில் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் விச் கிவ் த மீனிங் இஸ் நோன் அஸ் எ வேர்ட். அடுத்தது பார்த்தோன்னா மிஸ்னமர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, எ ராங் ஆர் inaccurate using of a term or a name or a word is known as misnomers. MISNOMERS. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அக்டோபர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. 10th month of a year, of an year, அக்டோபர். அது ஷார்ட் ஃபார்மில் நம்ம OCTன்னு எழுதுகிறோம்.
பட் அந்த ஓசிடிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்ன? ஆக்டகன் அப்படின்னு சொல்றோம். எங்க மேத்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் 8. ஸோ ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டு வருதே தவிர அதோட மீனிங் வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இட் இஸ் நோன் அஸ் தி மிஸ்னோமர். அடுத்தது confused words. Confused words in the English look alike, sound alike, or worst of all, look and sound alike, but have completely different meanings. வேர்டை வந்து நம்ம பிரித்து எழுதும்பொழுது ஒரு மீனிங் இருக்கு, சேர்த்து எழுதும்போது ஒரு மீனிங் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஏ while அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். அதுக்கு மீனிங் வந்து பார்த்தோன்னாக்கா a length of a time. அதே சேர்த்து எழுதுகிறோம் avail, AWHILE, avail அப்படின்னா என்ன மீனிங்கு? ஃபார் a ஷார்ட் டைம். ஸோ அந்த வேர்டை வந்து பிரித்து எழுதும்போது வேறு மீனிங் வருது, சேர்த்து எழுதும்போது வேறு மீனிங் வருது. தே ஆர் ஆல் நோன் as தி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா prefix and suffix. Prefix are the group of letters or a group added to the beginning of the word. ஒரு சொல்லுடைய முன்னாடி ஒரே ஆல்பபெட்டோ இல்லை ஒரு 4-5 ஆல்பபெட்டோ சேர்ந்து எழுதுறதுக்கு தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. Some of the prefix will change the meaning of the word to the opposite of that particular word. A syllable is joined to the beginning of the new word to modify its meaning. சில தடவை மீனிங்கே கூட மாறும், சில தடவை என்ன அடிஷ்னலாக மட்டும் அந்த ப்ரிஃபிக்ஸ் வேர்டு வந்து இருக்கும். என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னாக்கா சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5-6 சொல்கிறேன். ஏ, ஆட்டோ, பயோ, பிஐ பை, ஆர்இ, மல்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா வேர்டுக்கு பின்னாடி நம்ம எழுதக்கூடிய அடிஷனல் ஆல்பபெட்ஸ். தே ஆர் நோன் அஸ் தி சஃபிக்ஸ். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா சிஐடிஇ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சூசைடுன்னு இருக்கு, இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் டிஓஎம் அப்படின்னு சொல்லி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீடம்னு இருக்கு, கிங்டம்னு இருக்கு. அப்புறம் டிஐஓஎன் அப்படின்னு சொல்லி சஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் டிட்டர்மினேஷன், இல்லுமினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது ஏஎன்சிஇ அப்படின்னு சொல்லி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டன்ஸ், அப்பியரன்ஸ், அதெல்லாம் இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மிஸ் ஸ்பெல்ட் வேர்ட்ஸ், தவறுதலாக ப்ரொனவுன்ஸ் பண்றது. whenever the correct order of alphabet or a word is not followed, it is known as a misspelt word. disappear அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து DISAPPEAR. சில பேர் என்ன பண்ணுவாங்க disappear அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தவறுதலாக படிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெல்லிங்கும் என்ன பண்ணுவாங்க தப்பா எழுதிடுவாங்க. DISSAPPEAR எழுதிடுவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஏ மிஸ்ஸ்பெல்ட் வேர்டு. அதே மாதிரி தான் ரிதம். கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து பார்த்தோன்னாக்கா RHYTHM. சில பேர் என்ன பண்ணுவாங்க RYTHMனு எழுதிடுவாங்க. இட் பிகம்ஸ் எ ராங். அடுத்தது ரைமிங் வேர்ட்ஸ், அதாவது தமிழில் பார்த்தோன்னா எதுகை தொடை, மோனை தொடைலாம் இருக்கு பாடல்களில். அந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து we use the term as a rhyming words. சொற்கள் வந்து பார்த்தோன்னாக்கா அது ஊஞ்சல் ஆடுற மாதிரியே இருக்கும். ஃப்ளவர்ஸ், ஷவர்ஸ் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ், ட்ரீம்ஸ் அப்படின்னு எல்லாமும் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த போயட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸாக வர மாதிரி அந்த போயம் வந்து எழுதுவாங்க. ஜான் மில்டன் இருக்கு, ஆரல் ஸ்டீவன்சன் இருக்கு, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், எத்தனையோ போயம் எல்லாம் இருக்கு. அவங்களதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த போயம் வந்து போயட்ரி வந்து பார்த்தோன்னாக்கா 95% it will be of the rhythmic mode. அப்படியே
பாட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடிடும். அதை நம்ம பாடும்போதே ரசிச்சு பாடணும். அப்பதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா portmanteaus அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா a portmanteaus word is a linguistic blend of words in which parts of multiple words or their sounds or the letters are combined to form a new word. ரெண்டு வேர்டோ இல்லை 3 வேர்டோ இருக்கிறது வந்து பிட்டு ஆல்பபெட் எடுத்து புது வேர்டு வந்து நம்ம ஜாயின் ஒரு காயின் பண்றோம். அந்த வேர்டு வந்து இட் வில் பி a meaningful word and it represents the original word. இப்போ பார்த்தோம்னாக்க கம்ப்யூட்டர்ல சிஸ்டம்ல எல்லாம் பார்த்தோம்னா பிட்டு நம்ம யூஸ் பண்றோம். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்னா பைனரி டிஜிட். பைனரில இருந்து ஆல்பபெட் எடுக்கிறோம், டிஜிட்ல இருந்து ஆல்பபெட் எடுக்கிறோம், சேர்த்து போட்டு பிட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வேர்டு வந்து நம்ம காயின் பண்றோம். அதே மாதிரி ஸ்மாக் SMOG அது பார்த்தோன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 வேர்ட்ஸ் ஸ்மோக் அண்ட் ஃபாக். அடுத்தது பார்த்தோன்னா பிரஞ்ச்னு ஒரு வேர்டு இருக்கு, BRUNCH பிரஞ்ச். இட்ஸ் a combination of 2 words breakfast and lunch. நீ அதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ரசனை வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்கிளமேஷன் வேர்ட்ஸ். இந்த எக்ஸ்கிளமேஷன் வேர்ட்ஸ்னா என்னன்னாக்கா some words or the sounds which are used to express a different emotions such as surprise, disappointment, pleasure, etc. எத்தனையோ விதமான மன உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொற்கள் அது வந்து நம்ம எக்ஸ்கிளமேஷன் அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டேஷன்ல கொடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் ஓ அப்படின்னு கொடுக்குறோம், வாவ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ there are so many exclamation words. நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல நம்ம வந்து we will see in deep different varieties of usage of words and the alphabet. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. Thank you for hearing. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.